சென்னையில் நேற்று 2 அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் பேசியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்புகளும் பல்வேறு கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய வகையிலையும் வளர்ந்துட்டு இருக்கு. அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாற்றுத்திறனாளி சமூகத்தையே அவர் அவமானப்படுத்தியிருக்கின்றார், காயப்படுத்தியிருக்கின்றார் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே இதை ஃபீல் பண்ணுறோம். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் அவர் சங்கர் என்கின்ற ஒரு மனிதரை மட்டும் அவர் காயப்படுத்தியதாக நாங்கள் எண்ணவில்லை. ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளையும் அவர் காயப்படுத்தியிருக்கின்றார் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். மிகப்பெரிய இவர் எங்களை மட்டும் காயப்படுத்தவில்லை, எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தையும் கேலிக்கு உள்ளாக்கி இருக்கின்றார் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே என்ன தோணுது. அவரே ஒரு குரல் ஆரம்பிக்கிறார். அவர் எடுத்த உடனேயே திருக்குறளில் தான் ஆரம்பிக்கிறார். இருள் சேர் இரு வினையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதே திருக்குறள் வழியாகவே அவருக்கு நான் விளக்கம் கொடுக்க நினைக்கிறேன். அவர் சிஓவை விட நீங்கள் பெரிய அறிவாளியான்னு அதில் கேட்டிருக்காருல்ல. நான் கேட்குறேன், அவரை திருவள்ளுவரை விட இவர் பெரிய அறிவாளியா? ஏன்னா இவர் அவ்வளவு மகா முட்டாளாக இருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணு சொல்லியிருக்கின்றார். அவருக்கு நான் சொல்ல வேண்டிய பதிலில்லை, திருவள்ளுவரே சொல்லியிருக்கின்றார். பொறியின்மை யார்க்கும் பழியன்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. ஒருத்தனுக்கு கை காலு கண்ணு இல்லாமல் பொறியின்மை இல்லாமல் பிறக்கிறது பழி இல்லை. அவன் அறிய வேண்டியதை அறியாமல் இருக்கிறது தான் அது மிகப்பெரிய பழி அப்படின்னு சொல்கிறார். இங்கு பாவம் செய்திருப்பவர்கள், பழி அடைந்திருப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகளா அல்லது அறிய வேண்டியவற்றை அறியாமல் பேசியிருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு ஊனமுற்றவரா அப்படிங்கிற கேள்வி எங்கள் எல்லாருக்குள்ளேயும் மிக இயல்பாக எழும்புது. அரசு பள்ளிகளில் ஆன்மீகம், பாவம் புண்ணியம் இது போன்ற விஷயங்கள், அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு, இதெல்லாம் மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைக்கும் பொழுது மாணவர்களுடைய எண்ணோட்டம் எந்த வகையில் அது பிரதிபலிக்கும், எந்த வகையில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? பொதுமக்கள் முன்னிலையிலேயே இது மாதிரி மாற்றுத்திறனாளிகளை குறித்து தவறாக பேசுவதோ சித்தரிப்பதோ தவறு அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பேச தொடங்கியிருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகள் என்ன, மாற்றுத்திறனாளிகள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள், எப்படி மற்றவர்களுக்கு சமமாக வாழ எத்தனித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு இப்போ தான் நம்ம பொதுமக்களிடையே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து காட்டிக்கிட்டு வர்றோம். இத்தகைய சூழலில் சில ஆசிரியர்கள், சில பார்வையற்றோர்கள் தன்னுடைய கல்வியின் பெருமையால், கல்வியினுடைய உச்சத்தால் ஆசிரியர்களாக ஆகி அந்த மாணவர்களிடையே தான் ஒரு மாற்றுத்திறனாளி கல்வியை கொண்டு மாற்றுத்திறனாளி ஆசிரியராக போய் நிற்கிறார். அவருடைய குறைகளை எல்லாம் கல்வி என்னும் நிறையை வைத்து அடைத்து நிற்கும் போது அந்த மாணவர்கள் முன்னாடி போயிட்டு இந்த ஆசிரியன் இல்லை, பாவம் செய்தவன், இவனை நீங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு அறிவிலி பேசுறது எப்படி இருக்கும்? இது பொதுமக்கள்கிட்ட இப்படி பண்ணுறது சரியில்லாத போது சிறு பிள்ளைகள், அந்த குழந்தைகளிடையே, அந்த பள்ளி மாணவர்களிடையே இவர் இப்படி நடத்துவதுங்கிறது மாற்றுத்திறனாளிகளை முன்னேற்ற வேண்டும், மாற்றுத்திறனாளிகளை மேலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற அரசு எடுக்கின்ற அந்த முயற்சிக்கு இவர் தடை விதிக்கின்றார். மாற்றுத்திறனாளிகள் பற்றின ஒரு விஷமமான கருத்தினை இவர் விதைக்கின்றார், அதுவும் இள மாணவர்கள் மத்தியில். இப்படி இருந்தால் அந்த ஆசிரியர் எப்படி அங்கு சரியாக வாழ முடியும்? இதற்கிடையில் அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் அவர் அங்கே கேட்டார் இல்லையா ஒரு கேள்வி, சட்டம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்டார். இங்கே ஆன்மீகம் பேசக்கூடாதா அப்படின்னு சட்டம் இருக்கான்னு கேட்டார். சட்டம் இருக்கிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி. ஏன்னா நம்மளுடைய இது செக்குலரிசம், நமது மத சார்பற்ற நாடு. இந்த நாட்டில் அரசு நடத்துகின்ற நிகழ்விலோ அரசினுடைய நிறுவனங்களிலோ மதம் சார்பான நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் எதையும் பின்பற்றாமல் அவர் எவ்வளவு துணிச்சலாக இந்த ஆசிரியரை அப்படி பேசியிருக்க முடியும்? இது மாணவர்களிடையே ஒரு அபாயகரமான கருத்து திணிப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆசிரியர் சங்கர் சமீபத்தில் தான் முனைவர் பட்டம் பெற்று தற்பொழுது ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்காரு. மாற்றுத்திறனாளியாக இருந்தும் அவர் எதிர்கொண்டிருக்கக்கூடிய அந்த சவால்கள் என்ன, அவரது குடும்ப சூழல்கள் என்ன, அவரோடு நெருங்கி பழகி இருக்கக்கூடிய உங்களுடைய அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார். முனைவர் கே சங்கர் அவர் அடிப்படையில் ஒரு வறுமை பின்னணி கொண்ட குடும்பத்தை சார்ந்தவர். தன் பள்ளி படிப்பில் முதன்மையாக வந்தவர், பார்வையற்றோர்களின் மாநில அளவில் முதன்மையாக வந்தவர். அதற்கு பிறகு கல்லூரி அளவில் சக மாணவர்கள், அதாவது பார்வை உள்ள பிற மாணவர்களோடு இணைந்து படித்தவர். அவர் படித்த காலகட்டத்திலேயே தமிழ் மன்றத்தில், தான் படித்த கல்லூரி தமிழ் மன்றத்தில் மற்ற மாணவர்களிடையே போட்டியிட்டு வெற்றி பெற்று மற்ற மாணவர்களுக்கு இணையாக தமிழ் மன்றத்தை மிக சிறப்பாக நடத்தி காட்டியவர். அதற்கு பிறகு தன்னுடைய முறையான படிப்பை, இன்னைக்கு பேசியிருக்க இந்த மகாவிஷ்ணுவை போன்று தற்குறியை போன்று படிக்காமல் அவர் மேலே வந்தவர் அல்ல.
தனக்கு பார்வையின்மை என்கின்ற சவால் இருந்தாலும் தனக்கு எந்தெந்த வழிகளெல்லாம் வாசிக்க முடியுமோ அத்தனை வழிகளையும் பின்பற்றி வாசித்து தன்னுடைய இளங்கலை, முதுகலை, ஆசிரியர் கல்வியல் பட்டங்கள் உள்ளிட்டவைகளை பெற்று தான் ஒரு நிறைவான வாழ்க்கை அடைந்த பின்னும் தன்னுடைய படிப்பினுடைய தாகம் குறையாமல் என்னை நான் இதோடு முடித்து கொள்ளக்கூடாது என்கின்ற பிறகு 2014 பிறகு முனைவர் பட்ட ஆய்வினை பதிவு செய்து தமிழ் திரை இசை பாடல்களில் பகுத்தறிவு சிந்தனை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் முனைவர் பட்ட ஆய்வின் தற்போது பெற்றிருக்கின்றார். அவர் அதோடு மட்டும் நிற்கலை, தன்னை சார்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஆசிரியராக இருக்கின்றார். அவர்கிட்ட வந்து அவருடைய மனைவி, பார்வைத்திறன் குன்றிய அவருடைய மனைவி அரசு பணியாளராக்கியிருக்கின்றார். அவருடைய தம்பி மாற்றுத்திறனாளி, அவரையும் அரசு பணியாளராக்கி இருக்கின்றார். அவருடைய இன்னொரு தம்பியும் அவர் பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தாய், தந்தை என அனைவரையும் பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கின்றார். அத்தனை பொறுப்புகளையும் தன்னுடைய தோள்களில் சுமந்து கொண்டிருக்கும் அவர் ஒருபோதும் மாணவர்களையும் அந்தரத்தில் விட்டதில்லை. மாணவர்களுக்கும் நேர்மறையான சிந்தனையை தொடர்ச்சியாக விளைவித்து கொண்டிருந்தவர் திரு சங்கர் அவர்கள். தான் படிக்கின்ற சவால் இருந்தாலும் சரி, தன் வாசிப்பதற்கான தடை இருந்தாலும் சரி, தான் நடப்பதற்கான சவால் இருந்தாலும் சரி, தன் குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் இருந்தாலும் சரி, அத்தனையும் கடந்து முனைவர் பட்டம் முடித்து இன்று முனைவர் சங்கராக வந்து கேள்வி கேட்டிருக்கின்றார். அவருடைய கேள்விக்கு முறையாக பதில் சொல்ல திராணி இல்லாத மகாவிஷ்ணு போன்ற அறிவிலிகள் அவரை அந்த இடத்திலே அவமானப்படுத்தும் விதமாக பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 300 ஜென்மத்தில் பாவம் செய்ததன் விளைவாகத்தான் தற்பொழுது மாற்றுத்திறனாளியாக இருந்திருக்கிறார்கள், பாவம் செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு கருத்தை மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது சங்கர் அவரை போன்ற மாற்றுத்திறனாளிகளோ அல்லது அவர்களுடைய பெற்றோர்களோ இது போன்ற ஒரு வார்த்தைகளை கேட்கும் பொழுது எந்த வகையில் அவர்களுடைய மனம் வந்து பாதிக்கப்படும்? உங்களுடைய எண்ணோட்டம் எப்படி இருக்கு சார்? ஓகே, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த முன் ஜென்மம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். இது இந்த மகாவிஷ்ணு போன்ற மூடரை போன்ற பலருக்கும் நான் கேட்குற ஒரு கேள்வியாகவே நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒருத்தன் ஒரு தப்பு செய்கிறான், அவனுக்கான தண்டனை கொடுக்கும்போது இன்ன தண்டனைக்காக இந்த குற்றத்திற்காக இந்த தண்டனை கொடுக்கப்படுகின்றது அல்லது இந்த பாவத்திற்காக இந்த தண்டனை கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு அவனுக்கு தெரிந்தே அந்த தண்டனை வழங்கப்படுகின்றது. அப்போ அவன் அந்த குற்றத்தை, அந்த பாவத்தை, தான் செய்ததை தவறு என்று அவன் உணர்ந்து கொள்வதற்கான ஏதோ ஒரு இடத்தில் ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்போது போன ஜென்மத்தில் நான் பண்ணியிருந்தேன்னா அது இந்த ஜென்மத்தில் ஞாபகம் இருந்து நான் வந்துட்டு அந்த தண்டனை ஏற்றேன். நான் உங்களுடைய பாயிண்ட்லேருந்து தான் நான் பேசுகிறேன். நான் ஏற்றேன் அப்படின்னு உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தண்டனை அப்படின்னு கடவுள் நினச்சி கொடுத்துருந்தா இதில் ஒரு நியாயம் உண்டு. எந்த ஒரு முன்ஜென்ம ஞாபகமும் இல்லாமல் நான் என்ன செய்தேன், என்ன பாவம் செய்தேன், என்ன குற்றம் செய்தேன் என்கின்ற தண்டனையும் இல்லாமல் இப்படி ஒரு கடவுள் தண்டனை கொடுத்தார், இப்படி ஒரு பிறப்பை கொடுக்கின்றார் என்றால் அப்போ அந்த கடவுள் இருப்பது என்றே சரியா, கடவுள் சரியானவரா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இயல்பாக எழுது இல்லையா? ஓகே, அப்படி அந்த கேள்வியை உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் வந்துட்டு வைக்கிறேன். ஸோ போன ஜென்மத்தில் பண்ணதின் விளைவாக தான் இந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளிகளாக, ஏழைகளாக பிறக்கின்றார்கள் என்றால் இந்த போன ஜென்மத்தில் செய்த தவறுக்கு இந்த ஜென்மத்தில் கொடுக்கின்ற தண்டனை கொடுக்கின்ற அந்த கடவுள் மிக தவறானவர் அப்படிங்கிறத நான் இங்கே ரொம்ப அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் குழந்தை, உங்களுடைய குழந்தைக்கு ஒரு சின்ன அடிப்பட்டால் நாம் எப்படி நினைக்கிறோம்? ஒரு குழந்தை ஒரு பெற்றோருக்கு மாற்றுத்திறனாளியாக அல்லது ஏதோ ஒரு குறையோடு பிறந்திருக்கின்றது. அந்த குழந்தை எந்த ஒரு பாவமும் அறியாதது என்று அவருடைய பெற்றோர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் செய்த பாவம் ஏதோ ஒன்று அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான சூழலில் உன் குழந்தை ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கு, ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்படியான 2 விஷயத்தை நம்ம இது ஒன்று யோசிக்கணும். அவங்க எவ்வளவு மனவேதனையை அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இது நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிற ஒரு வித பெற்றோர். இன்னொரு பெற்றோர் ஏற்கனவே ஐயோ எனக்கு வந்துட்டு மாற்றுத்திறனாளி குழந்தை பிறந்துச்சு, இதை எப்படி நான் பொது சமூகத்திடையே கொண்டு போவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெற்றோர் இந்த குழந்தை குற்றம் பண்ணதுனால நம்மக்கிட்ட வந்துருச்சு, நம்ம ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த குழந்தை யார் பார்க்க போகிறது? இந்த அடிப்படை சிந்தனையெல்லாம் இல்லாமல் எப்படி இவங்களுக்கு இப்படி பேசுறதுக்கு யார் சொல்லித்தரது? எந்த புராணத்தில் இதை படிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறது புரியல. ஸோ இன்னைக்கு நம்ம ஊரில் எல்லாரும் படித்தவர் பெற்றோர்கள் இல்லை, படிக்காத பெற்றோர்களும் இருக்காங்க, கல்லாத பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அவங்களுடைய மனசுலையும் இதை விஷமாக இவர் விதைக்கின்றார் அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.